நம்முடைய பெரியோர்கள் ஒரு பசுமாட்டை வித்துடுறோம். ஆனா அந்த பசுமாடு அந்த எஜமான் மேல மிக விசுவாசமா இருக்கும். அப்படி விசுவாசமா இருக்கும் பொழுது அந்த பசுமாடு என்ன பண்ணும்? வித்துட்டா கூட அந்த பசுமாடு ஆனது திரும்ப எஜமா வீட்டுக்கு விசுவாசத்தோட வருமா? நம்மளால என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, வித்துட்டு இன்னொரு மாடு வந்துச்சு, நம்ம வச்சுக்கலான்னு நம்ம வச்சுப்போம். ஆனா இங்க சொல்ற சுவாமி அழகாக பெரிய திருமலை நம்பி மிக விசேஷமாக, விற்ற பசுவிற்கு புல் இடுவார் உண்டோ? ஏன்னா ஒருத்தர் பசுமாட்டை நியாயமான நேர்மையான அந்த பசுமாட்டை வித்துட்டா அந்த பசுமாடு அவனுக்கு தானே சொந்தம். அது திரும்ப வந்தா நம்ம ஏத்துக்கணுமா? நம்ம ஏத்துக்க கூடாது. ஆகையால் அதை வித்துட்டேன். யாருக்கு வித்துட்ட? ராமானுஜருக்கு வித்துட்ட. அப்ப நீ எங்க உன்னோட வேலை? ராமானுஜருக்குத்தான் உன்னோட வேலை. நீ அங்கதான் செய்யணும். இது ஆச்சாரியன்கிட்ட கட்டளை அல்லவா? நீ ஆச்சாரியனுக்கு அந்தரங்க சிஷ்யனாக இருப்பதினாலே என்ன விஷயம்? அப்ப ஆச்சாரியன் சொன்ன வார்த்தையை நீ மெய்ப்பிக்கணும் அல்லவா? அப்ப ஆச்சாரியனுடைய வாக்கு என்பது எப்பேற்பட்டது? அப்படி தாக்க ஒரு சின்ன கதை சொல்வேன். மணி ஆராய்ச்சி நினைக்கிறேன், ஒரு 5 சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்ன, கொர்க்கை முத்து ஒரு சிஷ்யன் இருந்தாராம், ஒரு குரு இருந்தாராம். அந்த குருவான சிஷ்யனுக்கு நன்றாக அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பாடங்கள்லாம் முடிகிறது. ஆச்சாரிய சம்பாவனை கொடுக்கணும். சம்பாவனை கொடுக்கணும்னு சொன்னா அவர் என்ன வேணும்னு கேட்கிறாரு. உடனே ஆச்சாரிய, இல்லப்பா நீ நன்றாக படித்தாய், அதுவே உனக்கு போரும், எனக்கு சம்பாவனை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வற்புறுத்தி சொல்றார். யாரு? இந்த சிஷ்யன். நீ ஏதாவது வாங்கிட்டு தான் சுவாமி தீரணும். அப்படியா? சரி போ, போய் கொர்க்க முத்து கொண்டா. உடனே பார்த்தாரு சிஷ்யன். சரி சுவாமி, தேவர் இல்லாததை சொல்ல மாட்டீங்க. ஒரு ஆச்சாரியன் சொல்றாரு சொன்னா கண்டிப்பா அது இருக்கும், கண்டிப்பா அது நடக்கும். அது நம்பிக்கை இந்த சிஷ்யனுக்கு. உடனே போறார். எப்படி அந்த கடலடியாட அங்க முத்து எங்க கிடைக்கும்னு கேட்கிறாரு. முத்து குளிப்பவர்கிட்ட கேட்கிறாரு, இதுல கொர்க்க முத்து எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே முத்து குளிப்பவர்கள் சிரிக்கிறாங்க. என்ன, கொர்க்க முத்துன்றது மிக அபூர்வமான முத்து, அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும், எங்களுக்கே கிடைக்காது, நாங்களே முத்து குளிக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப துர்லபம் என்று சொல்ல. அதெல்லாம் வேணா, நீங்க எங்க குளிப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க, முத்து எங்க எடுப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்க, உடனே அவர்கள் அந்த இடத்தை காட்ட, உடனே ஆச்சாரியன் திருவடியே தஞ்சம் என்று அந்த சிஷ்யன் உள்ளே குதித்தாராம். உள்ளே குதித்து தேடி தேடி பார்த்தார். ஏதோ ஒண்ணு கிடைச்சது. கையில கொண்டு வந்து பார்த்தா கொர்க்க முத்து. ஆஹா, ஆச்சாரியன் திருவடியே தஞ்சம். கொண்டாந்து ஆச்சாரியன் சேர்த்துட்டாரு. சுவாமி, தேவர் திருவடி பலத்தால அடியனுக்கு கொர்க்க முத்து கிடைச்சது, தேவர் கேட்டீங்க, அடியன் கொடுத்துட்ட சுவாமி. ஓ அப்படியா? என்னடா அது மிக துர்லபமாக இருக்கிறது, எப்படி உங்களுக்கு கிடைச்சது? சுவாமி, தேவர் திருவடி பலம் தான் சுவாமி, தேவர் திருவடியே தஞ்சம், அடியன் குதிச்சே, அடியனுக்கு கிடைச்சது சுவாமி. அப்படியா? என் திருவடிக்கு இவ்வளவு பலமா? வாடா அந்த இடத்த காட்டுடா, நான் டெய்லி ஒரு கொர்க்க முத்து எடுக்கிறேன் அப்படின்னு வந்தாராம். என் திருவடியே தஞ்சன் உள்ள போனாரு, போயிட்டார். அவர் என்ன பண்ணிருக்கணும்? அவர் ஆச்சாரியன் திருவடியே தஞ்சன் தானே அவர் சொல்லி இருக்கணும். என் திருவடியன்னு சொன்னா அப்ப நீ உள்ளதானே போய் ஆகணும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய பிரதிபக்தியானது நம்முடைய சம்பிரதாயத்துல இப்பேற்பட்ட பெரியோர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதுபோல இங்கு எம்பாரானவர் 1000வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட சிஷ்ய லட்சணத்துக்கு இலக்கானவர் சுவாமி எம்பார். அப்பேற்பட்ட சிஷ்யத்துக்கு இலக்கானவர் சுவாமி குரத்தாழ்வான். அந்த எம்பெருமானார் இல்லைன்னா இவங்கெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் இல்லைன்னா எம்பெருமானார் இல்லை, அந்த எம்பெருமானார் இல்லை நம்மெல்லாம் இல்லை. அந்த எம்பெருமானார் இல்லைன்னா இப்ப நம்ம இதை பத்தி பேச முடியுமா? 74 ஆச்சாரிய புருஷர்களை நமக்காக நியமித்தார். அங்கு மட்டும்தான் நம்ம பஞ்சசமஸ்காரம் பண்ணணும். அதுபோல மனவாள மாமன்கள் அஷ்டதி கஜங்களை நியமித்திருக்கிறார். அங்குதான் நாம் பஞ்சசமஸ்காரம் பண்ணணும். அதுதான் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே என்று எடுத்துக்காட்டினார் நம்முடைய பெரியோர்கள். இதைத்தான் சுவாமி அழகாக பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவாறு வார்த்தைகளை கொண்டு நீ தேரணும் என்று எடுத்துக்காட்டினார். ஆகையால் நமக்கு கூடியிருந்த இந்த 1000வது ஆண்டு விழால ஓரளவுக்கு நாம் இந்த விஷயங்களை நாம் பெரியோர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு 6000 படி குருபரம பிரபாவத்தில் இருந்ததை ஏதோ கொஞ்ச காலம் நம்ம அனுபவிச்சோம். சுவாமி அடுத்து ஆச்சாரிய சுவாமிகள் வரப்போகிறார், அவர் காலட்சேபம் பண்ண போகிறார். ஆகையால் இதோடைய சீர்குறை முட்டிக்குள்ளே ஸ்ரீமதி ரமிஜா மகாத்மனி ஸ்ரீரங்க வாசினி புயா நித்திய ஸ்ரீ நித்திய மக்களும் ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானா ஜெயத்துடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. கொஞ்ச நேரம் மழை பொழிஞ்சிருக்கும் இல்லையா? சுவாமிக்கு மைக்கே தேவையில்லை, அடியன் அப்படிதான் சொல்லுவாங்க. கோதண்டாம உனக்கு மைக்கே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. மைக்கு கொஞ்சம் குறவு தான் சுவாமி எதிர்க்கு. ஏன்னா சுவாமி அப்படி பொழிஞ்சாரு. ஏன்னா பின்னாடி கேட்டது இங்கிருந்து கூட்டம் என் பொண்ணுக்கு காது கேட்காது, வீட்டுல யாரு கூட்டம் காது கேட்காது. ஆனா சுவாமியோட இப்ப சொல்லக்கூடிய விஷயம் பின்பக்கத்துல பிரசாதம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வரையும் கேட்குது.
அங்க வந்து ஸ்பீக்கர்லாம் இல்லை. அதாவது என்னன்னா இந்த ஆர்வமே நெய்யாக அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த சுவாமி அதுக்குள்ள போகும்பொழுது அந்த ஈடுபாடு தான் இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல சாட்சாத்தா எம்பெருமானாரே எழுவார், ஆவிர் பாவம் பண்றாரு சொல்றாங்க இல்லையா. நிறைய பேர்ல நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்தவரையும் எம்பெருமான் வந்து அர்ச்சகர் மூலமாக ஏழி நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காரு இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆவிர்வாகம் ஆகி தன்னுடைய விஷயத்த நீங்க எம்பார் ஏறும்போது பாருங்க, எதிர்க்க கண்ணாடி வச்சிருப்பாங்க இல்லையா, எம்பார் சேவா ஆகிறதுக்கு. எம்பார் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா எம்பார் தெரிய மாட்டார், எம்பெருமானார் தான் தெரியும். ஏன்னா எம்பார் வேறல்ல எம்பெருமானார் வேறல்லன்றது எம்பெருமானார் காட்டி கொடுக்குறாரு, எம்பார் காட்டி கொடுக்கல, எம்பெருமானார் காட்டி கொடுக்க. ஏன்னா ஆவிர்வாகம் ஆயிடுறாரு. ராமானுஜ பதச்சாயா நிழல்ல சுவாமியோட திருவடி நிழல். அப்ப அப்படியாப்பட்ட பேரோடு இருக்கக்கூடியவர். அதாவது நம் சம்பிரதாயத்தை பொறுத்தவரை தன்னடக்கம் அப்படின்ற விஷயத்துல பார்த்தா கூரத்தாழ்வான், முதலியாண்டான், சுவாமி எம்பார் இவங்க எல்லாமே தன்னடக்கம் நிறைந்தவர்கள், விஷயார்த்திகள். வேதமே அவங்கள பார்த்தா பயப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம சம்பிரதாயத்துல கொக்கை போல, கோழியை போல, ஒப்பை போல, உம்மை போலன்னு சொல்லும் பொழுது அந்த கொக்கு அந்த கோழின்னு சொல்லும் பொழுது வேதம் என்றக்கூடிய சாக்கைகள் பல இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்து அது உள்ள இருக்கக்கூடிய விஷயார்த்தத்தை எடுக்கக்கூடியது நம்மாழ்வார் சாதித்தை போல இல்லையா. நம்மாழ்வார் 4 பிரபந்தத்தை சாதிச்சிருக்கார். அது ஒவ்வொன்றும் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதத்தோட விசேஷங்கள், சாரம் எல்லாமே அதோட உள்ளர்த்தம். ஸ்ரீமன் நாராயணன் பரத்தும் அதையெல்லாம் வாரி பருகியவர் சுவாமி எம்பார். எம்பெருமானாருக்காக எம்பெருமானாரை காத்து கொடுத்த வள்ளல். அதே மாதிரி இப்போ எம்பாருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் சொல்லும் பொழுது 2 பேருக்கும் பாம்பு சம்பந்தம் இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, அது 3 ஆச்சாரியனுக்கு பாம்பு சம்பந்தம் உண்டு. இன்னைக்கு காலக்ஷேபத்தை 2 பேருக்கு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, எம்பார் ஒரு பாம்புக்கு முள் தச்சு இருக்கும் பொழுது அந்த முள்ளை எடுக்கக்கூடிய தன்மை ஒரு வைஷ்ணவனுக்கே உரியது. ஏன்னா பிறரோட கஷ்டம் தன் கஷ்டமாக உணர்பவன் வைஷ்ணவன். நாராயண சப்தார்த்தம், வாசுதேவ சப்தார்த்தம், நாராயண சப்தார்த்தம். சரி, அதை சொல்லும் போது இந்த விஷ்ணு சப்தார்த்தம் சொல்லும் போது இது 3த்துக்கும் ஒரே சமம் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்தையும் வியாபிக்க கூடியவன் அப்படின்ற அர்த்தம், பொது அர்த்தம். ஆனா இந்த விஷ்ணு சப்தார்த்தம் சாமானியர்கள் கூட சேர்ந்திருக்கும். இந்த வாசுதேவன் சப்தார்த்தம் மந்திரார்த்தத்து கூட இருக்கும். இந்த நாராயண சப்தார்த்தம் அதோடு எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு. ஸ்ரீமன் நாராயண நம்ம சம்பிரதாயத்துக்கு உண்டான விசேஷம் அதுல இருக்கு, இந்த சரணாகதி தத்துவத்தோட. ஏன்னா நாராயணன் எதோட ஒப்பிட முடியுது, எல்லாம் நாராயணர்கள் அடக்கம் என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயம். அப்ப அப்படியாப்பட்ட சம்பிரதாயத்துல இப்போ நமக்கு எல்லா இடத்துலயும் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான், ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் வரும்பொழுது அந்த பாம்புன்னு சொல்லும் போது பாம்போட அந்த முள்ளை எடுத்தவர் இவர். அதே ஒரு பாம்பு தவளையை சாப்பிடும் போது ஸ்ரீமன் நாராயணனே யார் இந்த தவளைக்கு வந்து ரட்சணம் பண்ண போறாங்கன்னு எண்ணி தவித்தவர் கூரத்தாழ்வார். அதே போல ஒரு பாம்பு முள் தச்சு இருக்கும் போது, பாம்பு கொத்தியும் போது அடந்தாழ்வான் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பாம்பு வலியதாக இருந்தால் நான் பரம்பதத்துல போய் கைங்கரியம் பண்ணுவேன். அந்த பாம்போட விஷம் வலியதாக இல்லை என்றால் இந்த பூலோகத்துல அப்ப எங்க இருந்தா என்ன பண்ணுவோம், கைங்கரியம் பண்ணுவோம். கைங்கரியம் என்பது எதையும் எதிர்பார்த்து பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, அவனோட முகமலர்ச்சிக்காக. அப்ப அப்படி பண்ணவர் தான் நம் சுவாமி எம்பார். எம்பார் வந்து தன்னடக்கம், ரொம்ப ஜோரா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றது அவருக்கு கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே ராமானுஜரே கதி. 6000 படி குரு பரம்பரையில சேவிச்சோம்னா சுவாமி பட்டர்கிட்ட சாதிக்கிறார், என்னால இருக்க முடியல பூலோகத்துல, என் சுவாமி போயிட்டார், என் சுவாமியை விட்டு என்னால இருக்க முடியல. சுவாமி போய் 3 வருஷம் தான் இருந்தார் சுவாமி. என்னால முடியல பட்டா, என்னால இருக்க முடியல. ஒரு மனைவி ஒரு கணவனை பிரிந்து எப்படி துக்கத்துல இருப்பாளோ அந்த துக்கத்தோட இருந்தவர் சுவாமி எம்பார். 3 வருஷம் தான் தன்னுடைய சொதிக்கு போயாச்சு. அப்ப எப்படியாப்பட்ட ஒரு வைஷ்ணவ தத்துவத்தோடு இருந்தவர். ஒரு குழந்தைய யாருமே பண்ணாத ஒரு விஷயம், நீ பட்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாருன்னு சொன்னா சுவாமி எம்பார் பட்டர் இல்லை. ஏன்னா பிறந்து கையில எடுக்கும் போது துவயான சந்தானம் யாருக்கு கிடைச்சிருக்கு இதுவரையும்? ராமனுக்கும் கிடைக்கல, கண்ணனுக்கும் கிடைக்கல. அந்த விசேஷ தர்மம் யாரும் பட்டருக்கு தான் கிடைச்சது. யாரால? எம்பெருமானால இல்ல, ஆச்சாரியன் சொன்னாதான். பெருமாளே ஆசைப்படுறது தன் ஆச்சாரனா இருக்கணும்ன்றதான். அவன் பெருமாளா இருக்க ஆசைப்படல, கீதாச்சாரனா இருக்கணும் தான் ஆசைப்பட்டான். அப்ப ஆச்சாரிய ஸ்தானம் அப்படியாப்பட்ட ஸ்தானம். அப்ப நம்ம 1000வது ஆண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த 3 ஆச்சாரியனோட சேர்த்து சுவாமி ரொம்ப அற்புதமா வரிசிச்சு கொட்டினார். அது கேட்க இன்னும் கூட
இன்னும் சாதிக்கணும், இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும்ன்ற எண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் இப்ப என்ன, சுவாமி ராமாயண காலக்ஷேபம் இருக்கிறதால அந்த டைம் இன்னைக்கு காலம்பரை எல்லாம் இருந்திருந்தீங்கன்னா எல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். இது கூட உங்களுக்காக தான் இந்த டைம் கன்சியூமும், உங்களுக்காக தான் இந்த டைம் மாற்றப்படியா பாகவதர்கள் தான் முக்கியம். நீங்க இருந்து கேட்டு நீங்க இருந்து அனுபவிக்க தான் இந்த விஷயம் எம்பெருமானார் ஆழ்வார்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.